காமராஜ் செய்யாத ஒன்று அவர் ஊழல் அப்படின்னு பண்ணதாகவும் அவர் ஆட்சியே சரியில்லை அவரை பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சதே அண்ணாவும் பெரியார் தான் அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிருக்காங்க. நல்லாட்சி புரிஞ்ச தலைவர்களோட புகழை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி ஒரு அல்ற சில்லறைகளை வச்சு பேச விட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் கொந்தளிச்சு போய் இருக்கு. அவர் திறந்து வைத்த அத்தனை அணைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த முக்தார் என்பவர் தமிழ்நாட்டில் உள்ள எந்த அணைக்கும் சென்று பார்த்ததில்லை. வைகை அணைக்கு நீ சென்று பார்த்திருக்கிறாயா? சாத்தூர் அணைக்கு நீ போய் பார்த்திருக்கிறாயா? மணிமுத்தார் அணை உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? அமராவதி அணை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கள்ள நோட்டு விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஒரே வார்த்தை தான் கேட்டாரு, என்ன கல்யாண சுந்தரம் நான் அப்படி செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறியான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார். இல்லையா இந்த மாதிரி சொல்றாங்க, அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லி உட்கார்ந்த வரலாறு சட்டசபை குறிப்பில் இருக்கு. இப்படி தமிழர்களுடைய குலசாமியாக விளங்கக்கூடிய சாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் காமராஜர் மீது தவறாக குற்றச்சாட்டு செய்கிறாய் என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? என்னதான் திராவிட மாடல் அரசுங்கிறது இந்த முக்தார அவங்களோட வீட்டு பின்னாடியோ அல்லது ஒளிய வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஒளிய வைக்க முடியும்? ராஜீவ்காந்தி ஒருத்தன் மாணவர் அணி செயலாளர் சொல்லி அவன் என்ன சொல்றான், காமராஜர் அவரு சொந்த படத்திலே பள்ளிக்கூடம் கட்டினாரு கேட்கான். ஏண்டா திருட்டு பயல்களா, அண்ணா ஆதரிச்சாரு, ஈவேரா ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு திமுகவுடைய பொசிஷன் என்ன? திமுக அன்னைக்கு ஒரு லெட்டர் பேட் கட்சி இல்ல. ஆனா அண்ணாதுரை அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் திமுக நிப்பாட்டில் இல்ல. தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி கூட காங்கிரஸ் கட்சி எடுத்துங்க, அவங்க கூட எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணல. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் 10 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் திமுகவுக்கு அடிமையா இருக்கிற காங்கிரஸ். அடிமையா இருக்கிற எப்படி பேசுவான்? நாட்டில இனக்கலவரத்தை உருவாக்கணுங்கிற வகையில முக்தார் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கான். பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் பெரிய அளவுல பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்ட நாய் போல இந்த மாதிரி எல்லாம் தவறான தகவல்களை சொல்லக்கூடாது. பணம் வாங்க சொல்லிட்டீங்க. யார்கிட்ட பணம் வராரு? ஸ்டாலினையோ கருணாநிதியோ கடுமையாக தகவலை சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா நம்ம மேல வழக்கு போடாம இருப்பாங்களா? ஜெயிலில் டெல்லி குண்டாஸ் போட்டிருப்பாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். மற்றும் திரு ஹரி நாடார் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இருவருக்கும் உங்களை வரவேற்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருந்தீங்க. கிட்டத்தட்ட மை இந்தியா 24/7 அப்படின்னு முக்தார் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் குறித்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு. அவர் என்ன நோக்கத்துக்காக அப்படி பேசினார், ஏன் காமராஜர் செய்யாத ஒன்று அவர் ஊழல் அப்படின்னு பண்ணதாகவும் அவர் ஆட்சியில் நிறைய ஊழல் நடந்ததாகவும் அவர் ஆட்சியே சரியில்லை அவரை பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சதே அண்ணாவும் பெரியார் தான் அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிருக்காங்க. இதை தொடர்ந்து நீங்களும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தீங்க, காவல்துறையும் கைது பண்ணியிருந்தாங்க. என்ன நடந்ததுண்ணா? இல்லை, அதாவது ஒரு பத்திரிகையோ அல்லது ஊடகத்திலேயோ தொலைக்காட்சியிலேயோ பணியாற்றக்கூடியவங்களுக்கு பொதுவாக ஒரு பொறுப்பு இருக்கணும். அந்த முக்தாருக்கு ஒரு அடிப்படை அறிவே இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன் என்னோடய பார்வையில். ஏன்னா காமராஜர் ஐயாவோட ஆட்சியில் ஏதோ நாடார்களுக்கு நிறைய சலுகைகளை செஞ்சார், உதவிகளை செஞ்சார், அதனால தான் நாடார்கள் வளர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி நாடார் சமுதாயத்தினர் கலப்படங்கள் செஞ்சு தொழிலில் வளர்ச்சி பெற்றாங்கங்கிற மாதிரி அதை அவர் முக்தார் அதை பதிவு பண்ணுறார். அதை உண்மையாகவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா, காமராஜர் ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய நாடார் சமுதாயத்துக்குன்னு சொல்லி பல வரலாறுகள் இருக்குது. அப்போவே பள்ளிகள் அமைச்சு அனைத்து ஜாதிக்காரங்களும் கல்வியை கற்றுக்கிட்டு போகிற அளவுக்கு அதுக்குள்ள விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க எங்களோட முன்னோர்கள். காமராஜர் நோக்கி வச்ச விமர்சனத்தை நீங்கள் அதை சுருக்கி எங்களோட சமுதாயத்தை நோக்கி வச்ச விமர்சனமாக பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காமராஜர் ஐயாவை பற்றியும் அவர் வச்சிருக்கிறாரு, எங்கள் நாடார் சமுதாயத்தை பற்றியும் வச்சிருக்காருங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல வரேன். நாடார்ன்றதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லை, அதாவது காமராஜர் ஐயாவை அது ஆட்சி அவர் ஊழல் ஆட்சி காமராஜர் ஐயாவோட ஆட்சி காலத்தில் தான் இருந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பெருந்தலைவரை பற்றி இவ்வளவு கொச்சையாக ஒரு ஊடகத்தில் பேசுகிறோங்கிறதுக்காக அவர் பேசுனதுக்கு உண்மையிலே கொந்தளிச்சு போயிருக்கிறோம். ஏன்னா ஒரு படிக்காத மேதையா, ஒரு கல்வி கடவுளா, கர்ம வீரரா, ஏழை பங்காளனா, கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் காமராஜர் ஐயாவை தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். காமராஜர் ஐயாவோட பொற்கால ஆட்சி தான்
சிறப்பான ஆட்சின்னு எல்லா அரசியல் கட்சிக்காரங்களாலையும் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை தலைவர் இருந்தாலும் காமராஜரோட ஆட்சியை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களோட சாதனையை வெளியில் பொதுமக்கள் பேச மாட்டேங்கிறாங்க. அவர்களை பற்றி என்னதான் அவங்க செஞ்சோன்னு சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டினா கூட மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. காமராஜர் ஐயா நல்லாட்சி கொடுத்துட்டு போனார். எல்லா பாமர மக்களும் பயன்பெறும் வகையில் ஒரு கல்வி புரட்சியை உண்டு பண்ணார், தொழில் புரட்சியை உண்டு பண்ணார், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மேதைக்கு அடுத்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் சும்மா ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துருக்குறாங்க, இலவசத்தை கொடுக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கங்கிறது மக்கள் எல்லாருமே காமராஜர் ஐயா கொடுத்த கல்வியினால் இன்றைக்கி ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காமராஜர் ஐயாவோட அந்த அடையாளத்தை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊடகத்தை வச்சு இந்த போலியான பத்திரிகைங்கிற பேரில் யூடியூப் நடத்தக்கூடிய இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதோ பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பேச வைக்காங்க. என்னத்தை தான் இந்த மாதிரி அவர் கூவி பேசினாலும் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர் ஐயா காமராஜர் ஐயாவோட கால் தூசி கூட இவங்கெல்லாம் பெறமாட்டாங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினை பற்றி வேற ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு நெறியாளர் ஒரு அவதூறு கருத்து பேசினாலோ அல்லது அவரை பற்றி அவரது ஆட்சியை பற்றி தவறாக சொன்னால் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு அவரை கைது செய்வாங்களா, சிறையில் தள்ளுவாங்களாங்கிறது இன்றைக்கி இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம அந்த மதபோதகர் அண்ணாச்சி கிட்ட எடுத்த அந்த பேட்டியில் கூட அதில் காமராஜர் ஐயாவோட சப்ஜெக்ட் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஒரு நெறியாளராக அந்த கேள்விகளை எப்படி வைக்கணும்? நாங்களும் பத்திரிகை துறையில் எவ்வளவோ நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தொலைக்காட்சி வச்சு நடத்துருக்காங்க, பத்திரிகை வச்சு நடத்துகிறாங்க, ஊடகங்கள் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே சினிமா துறையில் ஒரு சில நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் சில அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம் அல்லது பேசப்பட்டிருக்கலாம். அதை இந்த நடிகர் தான் இந்த நடிகை தான் அப்படின்னு கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது ஊடக தருமம், பத்திரிகை தருமம். ஆனால் இந்த நெறியாளர் முகமதுங்கிறவர் எந்த அளவுக்கு ஒரு மிகவும் கீழ்த்தரமாக இப்போ விஜய் கூட ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த பெண் நடிகையோ அல்லது வேற ஒரு பெண்ணோ அவங்க குடும்பம் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க? இதே யூடியூபர் முக்தார் அகமதோட குடும்பத்தில் அவரோட தங்கச்சிக்கோ அவரோட சகோதரிமார்களுக்கோ அல்லது அவங்க குடும்ப பெண்ணை இந்த மாதிரி யாராவது ஒரு பொதுத்தளத்தில் விவாதங்கிற பேரில் பேசுனா முக்தார் அகமதோட மனநிலை என்னவாக இருக்கும்? தவறான கருத்துக்களை முன் வைக்கக்கூடாதுல்ல. தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சினா அது ஐயா காமராஜர் ஆட்சி தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆட்சியில் காமராஜர் ஐயா ஆட்சிக்கு வந்து 1954 தான் தமிழ்நாடே கடனாடுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி காமராஜர் ஆட்சியில் ஊழல் நடந்துன்னு சொல்கிறாரு. அவர் திறந்து வைத்த அத்தனை அணைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதில் ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று 1963 கே பிளான் அப்படி கொண்டு வந்து அவர் பதவி விலகினார். ஆனால் அதை மாறா எப்படி சொல்கிறாருன்னா அந்த சிவகாசியில் வந்து ஊழல் நடந்துச்சு, விருதுநகரில் வந்து உணவுத்துறையிலும் ஊழல் நடந்துச்சு. இது காரணம் காட்டி தான் நேரு வந்து பதவியிலேருந்து நீக்கினான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தரவுகளோட சொல்ல முடியுமாண்ணா? அதாவது தலைவர் வந்து 13/4/1954 முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதே ஒரு விபத்தின் காரணமாக. அவர் நினைச்சிருந்தா 1940 முதலமைச்சராக இருக்கலாம். ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்ததுனால அது 1940 1954 வரைக்கும் 4 முதலமைச்சர்களை உருவாக்கிய தலைவர்னா காமராஜர். அது முதலமைச்சர் ராஜனா இருக்கலாம், பிரகாசமா இருக்கலாம், ஓமந்தூரா இருக்கலாம், குமாரசாமி ராஜா, இவங்கெல்லாம் உருவாக்குறது காமராஜர். ராஜாஜி இருக்கலாம், பக்தவச்சலமாவும் இருக்கலாம். பக்தவச்சலம் அதுக்கப்புறம். ஆமாம். அப்போ இவங்க சொல்ற தகவல் வந்து முதல்ல வந்து குடியாத்தத்துக்கு வரேன். குடியாத்தம் இடைத்தேர்தல் நடக்குது. தலைவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு வந்து மேல் சபை இருந்துச்சு. அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகும்போது எப்படி ஆகுறாரு? அவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் தான் அவர் மேல் சபை எம்எல்சி பதவி வாங்கிக்கிட்டு பின்வாசல் வழியாக முதலமைச்சர் ஆறார். யாரு? வெற்றி பெறல இத்தனைக்கும். ஆமா, அண்ணா. அதே போல ராஜாஜி அவரும் எம்எல்சி ஆகி தான் முதலமைச்சர். ஆனால் காமராஜர் வந்து நம்ம எம்எல்சி ஆகி மக்கள் ஆதரவு இல்லாமல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி குடியாத்தத்தில் ராஜினாமா செய்யப்படுகிறது. குடியாத்தம் தொகுதி ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. ராஜினாமா பண்ண சொல்லிட்டு திரும்ப போட்டிட்டு வெல்றாங்க. ஆமாம், அவர் போட்டு வெல்லறா. இவங்க சொல்றது என்னன்னா அன்றைய சூழல்ல அண்ணா வந்து ஆதரிச்சாரு, பெரியார் ஆதரிச்சாரு, ஈவேரா ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அண்ணாவுடைய திமுகவுடைய பொசிஷன் என்ன? அதுக்கு முன்னாடி அவர்கள் தேர்தலில் நின்னாங்களா? இல்ல, ஆனா அண்ணாதுரை அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் திமுக நிப்பாட்டலாம். அவங்க அதுக்கு முன்னாடியே தேர்தலில் போட்டி போடல. திமுக முதல் தேர்தல் போட்டிடுறதே 1957.
தேர்தலில் போட்டி போடணும் முடிவெடுக்கிறது 1956. திமுக அன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி, லெட்டர் பேடு அமைப்பு வச்சுக்கிட்டு முதல்வர் காமராஜருக்கு ஆதரவாக நாங்கள் வந்து ஆதரிக்கிறோன்னு சொன்ன கட்சி. ஏன்னா குலக்கல்வி திட்டத்தால் பாதிக்கப்பட்டாங்க மக்கள், ஒரு பச்சை தமிழன் ஆட்சிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஈவேராங்கிறது ஒரு லெட்டர் பேடு கட்சி, அன்னைக்கு ஒரு லெட்டர் பேடு அமைப்பு. ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா குடிக்க அடிக்கக்கூடிய அமைப்பு தான் திராவிடர் கழகம். இப்போ இவங்க 2 பேரும் ஆதரிச்சதை வந்து இவர் என்ன சொல்றாரு, இவங்க ஆதரிச்சதுனால தான் ஜெயிச்சாருன்றாங்க. இவங்க ஆதரிக்கிறது இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியுடைய வேட்பாளர் பேர் யாருக்கு தெரியாது, சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியாது. நாட்டினுடைய முதலமைச்சர் குடியாத்தம் தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவர்கள் திராவிடத்துக்கு சொம்படிப்பது போல சொம்படிக்கணும்ட்டு இந்த மாதிரியான பொய்யான கதைகளை சொல்கிறாங்க. பாயிண்ட் 1. 2வது கே பிளானில் என்ன நடந்ததுன்னா 1962 காலகட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கை இழந்து வருது. அப்போ வந்து கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணி செய்யணும், கட்சி பணியை செஞ்சு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அன்றைய பிரதமர் நேரு அவர்களும் காமராஜர் அவர்களும் சொல்றாங்க. அப்போ இது நல்ல திட்டமா இருக்கு, இது தேவைப்பட்ட நானே ராஜினாமா பண்ணி கட்சி பணிக்கு வரேன்னு சொல்றாரு. யாரு? நாட்டினுடைய பிரதமர் நேரு. ஆனால் நீங்க அப்படி ராஜினாமா பண்ணி வர மாதிரி நான் இந்த திட்டத்தையே வாபஸ் வாங்கிறேன்னு சொல்றாரு பெருந்தலைவர். நாடே ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருன்றாங்க அவன்ன்றாரு. அப்போ இவர் முன்னுதாரணமாக ராஜினாமா பண்ணி மத்திய அமைச்சர்கள் பல மாநிலத்துடைய முதல்வர்கள் ராஜினாமா பண்றாங்க. இவர் சொல்ற மாதிரி ஊழல் பண்ணி காமராஜர் ஆட்சியை விட்டுட்டு வெளியே வந்திருந்தால் கட்சியினுடைய தலைமை பதவி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பிரதமர் நேரு அவர்கள் எப்படி காமராஜரை தேர்ந்தெடுப்பாங்க? ஊழல் செய்த ஒருவரையோ தவறு செய்த ஒருவரையோ அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆக்குவாங்களா? அந்த திட்டத்தையே இவர் கொண்டு வந்தனால தான் அந்த கே பிளான் காமராஜர் தான் கொண்டு வந்தாங்க. அது இந்த முக்தார் போன்ற அரைகுறை ஊடகவியலாளர்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிடணும். இல்ல வரலாறு தெரிஞ்சா பெரியவங்க கேட்கணும். அதை விட்டு பொத்தாம் பொதுவா எதுக்கும் ஆசைப்பட்டு பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்ட நாய் போல இந்த மாதிரி எல்லாம் தவறான தகவல்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்தது என்ன சொல்றாரு, கடன் வந்து 1900 தலைவர் வந்து ஆட்சியில் இருந்து 54 63 வரைக்கும் எவ்வளோ கடனில் இருந்தது, கடன் தொகை எவ்வளவு, நலத்திட்ட உதவிகள் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஆதாரபூர்வமான தகவல் இருக்கு அவங்க கிட்ட. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். 1. 2வது அணைகள் கட்டினதெல்லாம் அவங்க ஜாதிக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, அதில் வந்து எல்லாம் ஒழுகிடுச்சு. எப்படி அணைகள்லாம் ஒழுகிடுச்சு, எல்லாம் சின்ன சின்ன அணைகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த கரிகால காலத்துலலாம் வந்து கல்லணை போன்ற பெரிய பெரிய அணைகள்லாம் கட்டினாங்க, அது 2000 வருஷம் பழமையானது. ஆனால் அவர் ஒன்றும் பெருசாக அப்படி கட்டலையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த முக்தார் என்பவர் தமிழ்நாட்டில் உள்ள எந்த அணைக்கும் சென்று பார்த்ததில்லை, பார்க்குற அளவுக்கு இவருக்கு அறிவு கிடையாது. எவ்வளோ மண்டபத்தில் எழுதி கொடுத்து இந்த மாதிரி காமராஜரை பற்றி தவறாக பேசுங்கன்னு கொடுத்த கையூட்டு பெற்றது காரணமாக இப்படி பேசுறாரு. வைகை அணைக்கு நீ சென்று பார்த்திருக்கிறாயா? சாத்தூர் அணைக்கு நீ போய் பார்த்திருக்கிறாயா? மணிமுத்தாறு அணை உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? அமராவதி அணை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தலைவர் கட்டின ஏரிகள் சத்தியமூர்த்தி சாகர் அணை இங்க இருக்கு, எங்க திருவள்ளூர் மாவட்டத்தில். அதை போய் முதல்ல நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு. உண்மையை வரலாறை தெரிந்து கொண்டு பேசுறவன் தான் உண்மையான பத்திரிகையாளர். போலி பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி கதைகள் சொல்றது. நான் என்ன சொல்றேன், கான்ட்ராக்ட் எல்லாம் நாடார் சமுதாயத்துக்கு கொடுத்தார் என்று சொன்னால் ஒரே ஒரு அணைக்கட்டு ஒரு நாடாருக்கு கொடுத்தாருன்னு நீ ஆதாரத்தை பொறுத்தோட பேசு. நீ வாய்க்கு வந்த பொய் செய்தியில பேசி மக்களை ஏமாற்றாத. நீ ஒரு ஊடகவியலாளர்னா உண்மையை பேசு. அதே போன்று இன்னைக்கு பாருங்க, சாத்தூர் அணை இருக்கு. சாத்தூர் அணையிலால் பலனடைந்த மக்கள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய பூமியாக மாற்றியதற்காக பெருந்தலைவர் காமராஜருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காமராஜருக்கு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு அந்த பகுதியில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும்போது காமராஜர் சிலைக்கு போய் முதல்ல மாலை போட்டுட்டு ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவது போல கும்பிட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு தான் அவங்க அடுத்த கட்ட வேலையை சொல்கிறாங்க. இப்படி தமிழர்களுடைய குலசாமியாக விளங்கக்கூடிய
சாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் காமராஜர் மீது தவறாக குற்றச்சாட்டு செய்கிறாய் என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு வரலாறுல இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி, இல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டா 54% பேர் பெருந்தலைவர் காமராஜர் பேர் தான் சொல்றான். எம்ஜிஆர் அவர்கள் 2வது இடத்துல 22% பேர் ஆதரிக்கிறான். கருணாநிதிக்கு இருக்கலாம் 3%, 2% சொல்லி கருணாநிதியை மாதிரி ஒரு மோசமான முதலமைச்சரே தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு பதிவு செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது அவரது பெயரை கெடுக்கிறதுக்கு இவர் சொல்றார். 2வது இவர் என்ன சொல்றாரு? பாராளுமன்றத்தில் பேசினாங்கன்றார். இப்போ சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பேசினா அது அவை குறிப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தமிழகத்தினுடைய முதல்வர் காமராஜர் அவர்களை பற்றி தவறுதலாக பாராளுமன்றத்தில் யாராவது பேசின குறிப்புகள் ஒன்று இருக்கா? குறிப்புகள் இருக்கா? கள்ள நோட்டு விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் கல்யாண சுந்தரம் தலைவர் முதல்வரை வந்து நம்ம ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கள்ள நோட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது, அதுக்கு காமராஜர் உறுதுணையாக இருக்கிறாரு கேள்வி கேட்கும்போது ஒரே வார்த்தை தான் கேட்டார். என்ன கல்யாண சுந்தரம், நான் அப்படி செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறியான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார். இல்லையா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லி உட்கார்ந்த வரலாறு சட்டசபை குறிப்பில் இருக்கு. இவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே பொற்கால ஆட்சி கொடுத்த ஒரு தலைவரை, அது விவசாயமாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், சாதி மத இன வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பள்ளி சீருடை திட்டம் உலக வரலாற்றிலே முத கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் யாருக்கு வந்துடக்கூடாது, மாணவர்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பள்ளி சீருடை திட்டங்களை கொண்டு வந்து எல்லாரும் சமமா உருவாக்குறது மாணவர்கள் பருவத்திலே உருவாக்குறது காமராஜர். அப்படிப்பட்ட தலைவரை இந்த பணத்திற்காக வாய் விபச்சாரி முட்டாள் இப்படியெல்லாம் பேசுறத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். சட்டப்படி அரசு இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்லை, இதுவே இந்த செயலை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கருணாநிதி குறித்தோ இல்லை பெரியார் குறித்தோ இல்லை அண்ணாதுரை குறித்தோ யாராச்சும் ஒரு நபர் பேசினா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க, குண்டர் சட்டம் கூட போட்டிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஒரு தலைவரை இவ்வளோ தூரம் இழிவுபடுத்தி கூட உங்களை தவிர எந்த ஒரு கட்சியும் பெரிதளவு காங்கிரஸ் கட்சி எடுத்துங்க, அவங்க கூட எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணலை. என்ன தேர்தல் நெருங்க போகுது, உண்மையிலே அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதில் ஒரு ஜாதி கலவரம், மத கலவரம், இந்த மாதிரி நல்லாட்சி புரிஞ்ச தலைவர்களோட புகழை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி ஒரு அல்ற சில்லறைகளை வச்சு பேச விட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ காமராஜர் சரியில்லாதவர், கருணாநிதி சரியானவன்ற மாதிரி கொண்டு போகிறாங்கண்ணே. ஆனால் இந்த முக்தார் அகமதுங்கிறவர் யூடியூப்பில் பேசி அந்த வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறமா இந்த நிமிஷம் வரைக்கும் சமூக வலைதளங்களில் இந்த முக்தார் அகமதுவை பற்றி எங்கள் நாடார் சமுதாயத்தினரும் சரி, பல்வேறு காமராஜர் ஐயாவோட பக்தர்களும் சரி கொந்தளிச்சு போய் அங்கங்கே அவங்களோட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் மாவட்ட எஸ்பி கிட்டையோ கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ காவல் நிலையங்கள்லையோ புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் கொந்தளிச்சு போய் இருக்கு. அப்போ அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலப்படத்தினால தான் வந்தாங்க, கலப்படம் காய்ச்சினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறார். பொருளில் கலப்படம் பண்ண மாதிரி முக்தார் அகமதுங்கிற இஸ்லாமியர் சரி அவர் ஏதோ ஒரு இதில் ஒரு இடத்துல போய் பாம்பை வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியரையும் குறை சொல்ல முடியுமா? அப்போ யார் கலப்படம் பண்ணாங்கங்கிறத நீ சொல்லு. இப்போ உதாரணத்துக்கு அரிநாடார் தப்பு பண்ணா, அரிநாடாருங்கிறவர் கலப்படம் பண்ணார், அரிநாடார் இந்த அளவுக்கு கோடீஸ்வரர் ஆனாருன்னு சொல்லி ஆதிகாரப்பூர்வமாக நீ ஆணித்தரமான உண்மை பதிவோட சொல்லு. 19 ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் தரக்குறவா பேசுறத எந்த விதத்தில் ஏற்றுக்கிட முடியும்? அப்போ கொந்தளிச்சு போயிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தோட குரலை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட உளவுத்துறை அப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? இப்போ முக்தாருடைய நோக்கம் என்ன? முக்தார் கலப்படமே யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காருக்கான்னு வைங்க, இந்த நாடார் கலப்படம் பண்ணார், அவரை காமராஜர் காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னால் அவன் அறிவாளி, அறிவுள்ளவன். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் இப்படி தான் முன்னேறினது, கலப்படத்தில் தான் முன்னேறினா அப்போ நாடார் சமுதாயத்தில் வரலாறு உனக்கு ஏதாவது தெரியுமா?
1840 பள்ளிக்கூடங்களை கட்டியவர்கள் நாடார்கள். 1880 பெருந்தலைவர் காமராஜர் ஊரில் சத்திரிய வித்தியாசாலன்னு பள்ளிக்கூடம் உருவாக்கி அந்த பள்ளிக்கூடத்தில் தான் காமராஜரையே படிக்கிறார். எப்படி? அந்த பள்ளிக்கூடத்தில் தான் காமராஜரையே படிக்கிறார், நாடார் உரிமை பள்ளிக்கூடத்தில். அதை தாண்டி 1921 தி நாடார் பேங்க்னு ஒரு வங்கியே உருவாக்கி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வங்கின்னு கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசால கிடையாது, கர்நாடகா வங்கி இருக்குது, ஆந்திரா வங்கி இருக்கு. ஆனால் தமிழ்நாடுன்னு பேரோட ஒரு வங்கி கிடையாது. ஆனால் தமிழ்நாடுங்கிற பேரை வச்சு தமிழ்நாடு மெர்கண்டில்ங்கிற வங்கியை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் சேவை செய்து வர்றது நாடார்கள். இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இப்போ முக்தார் நாங்களும் அதே மாதிரி பயங்கரவாதிகள்லாம் முஸ்லீம்கள்லாம் பயங்கரவாதிகள் அப்படின்னு இவன் ஒரு தவறாக காமராஜரை பற்றி விமர்சனம் பண்ணும்போது, நாடார் சமுதாயத்தை பற்றி விமர்சனம் போது எதிர் விமர்சனம் பண்ணி நாட்டில் மத கலவரத்தை உருவாக்கணும், நாட்டில் இனக்கலவரத்தை உருவாக்கணுங்கிற வகையில் முக்தார் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கான். அவன் நம்மளாம் முட்டாளுன்னு சொல்லி கோபத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அவன் பெரிய அளவில் பணத்தை வாங்கிக்கிட்டு யார்கிட்ட பணம் வாங்க சொல்லிட்டீங்க? யார்கிட்ட பணம் வராரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ஆளுகிற ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குன்னு சொல்லி பொதுவாக இப்போ அரிநடாரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தா காவல்துறையினர் என் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா? வழக்கு பதிவு செய்வாங்க, வழக்கோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு உடனடியாக கைது பண்ணுவாங்க. முக்தார் அகமதுவை இப்போ வரைக்கும் காவல்துறை ஏன் வழக்கு பதிவு செய்யலை, ஏன் கைது பண்ணாமல் இருக்காங்க? அப்போ ஆட்சியாளர்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய விஷயங்களை சமூக வலைதளத்தை பயன்படுத்தி இப்போ சீமானன் மேலே விமர்சனம் வைக்கிறது, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறது, இன்னும் திமுகவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி விமர்சனம் வைக்கிறது. ஏன்னா அவங்க நல்லது செஞ்சால் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. அப்போ நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு ஆதரவு அளிச்சுக்கிட்டு வரும்போது அதை இவங்களால பார்த்துக்க முடியல, ஏற்றுக்க முடிய மாட்டேன். நீங்களே முக்தார் இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க, அவர் சரியான கேள்வி தான் கேட்குறாரா, இல்லை ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த துப்புறது, ஆபாசமாக பேசுறது, ரொம்ப தவறாக நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் எடுத்து அதை ஒட்டி போடுறாரா? எந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறீங்க? அதுதானே, அதாவதுண்ணே இப்போ பேட்டி நீங்கள் எடுக்கிறீங்க, அண்ணன் அப்படிங்கிற அந்த மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம். அவரும் பாய் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதையெல்லாம் மாமான்னு சொல்லி நம்ம மரியாதையாக இது பண்ணுறோம். ஆனால் அந்த ஊடகத்துறைக்குன்னு சொல்லி ஒரு நெறி இருக்குது, ஒரு கண்ணிய கட்டுப்பாடு இருக்குது. அதை விட்டுவிட்டு அவர் அந்த ஃபோனை தூக்கி அடிக்கிற மாதிரியும் அந்த பாவலா காமிக்கும் போது நான் என் செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும்? ஏன் அந்த ஒரு நேர்காலில் நான் வேற மாதிரி நான் பேசுறதுக்கு அல்லது கை வைக்கிறதுக்கோ எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும்? ஏன்னா என்னோட பொறப்பு அப்படி, என்னுடைய வளர்ப்பு அப்படி இல்லை. இவரே முக்தார் இப்படி தான் பண்ணுறாரு தெரிஞ்சும் கூட ஏன் என்ன இன்டர்வியூ கொடுக்குறாங்க அவர்கிட்ட போயிட்டு? இல்லை அந்த மாதிரி இல்லைண்ணே. அப்போ ஒரு ஊடகம், ஒரு ஊடகத்தின் சார்பில் ஏதோ ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, அதன் வாயிலாக ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். நோபல் அவர்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொடுத்த பதிலை அவர்கள் போடலை, நான் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணேன், நம்ம தாத்தா காமராஜரை பற்றி தவறாக பேசுறது, அவர்கிட்ட சண்டை போட்டேன், எதையுமே போடாமல் கட் பண்ணி அவரை ஒரு ஹீரோவா காட்டிக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி தவறுகளை செய்யறாங்க. எல்லா வீடியோவுமே அப்படிதானே. இது ஊடக பயங்கரவாதம். எல்லாத்தையும் பேசிட்டு அவரே சொல்றாரு, அதான் ஊடக பயங்கரவாதம். காமராஜர் மேல எல்லாரும் நல்ல பேருக்கு அதை கெடுத்துற வேணாம் அப்படின்றாரு. இல்ல அது நல்ல பேருக்கு கெடுத்துற யார் சொல்றா? முக்தாரே சொல்றாரு. ஆனா இதே முக்தார் அவர்கள் இந்த பேசின இந்த வீடியோவுக்கு அப்புறமா மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலர் இவருக்கு வக்காலத்து வாங்குறங்கிற பேர்லெல்லாம் சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அப்போ அந்த சோசியல் மீடியாவில் போடக்கூடிய அந்த மாற்று சமுதாயத்துக்காரங்களை எங்கள் சமுதாயத்துக்காரங்க கேட்குறாங்க, நீ உண்மையிலே இந்த ஜாதிக்கு தான் நீ பிறந்திருக்கியா, உங்கள் அப்பா அந்த ஜாதியில் உள்ளவர் தானா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு ஜாதி கலவரம் வரணும், ஒரு மத ரீதியாக கலவரம் வரணும்னு நினைக்கிறாங்களா, இதில் குளிர்காயணும், இதில் ஒரு ஓட் பேங்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களாங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு சந்தேகம் வருது. இப்போது காங்கிரஸ்னாலே காமராஜர்னாலே காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் இதில் இந்த விஷயத்தில் காங்கிரஸ் ரொம்ப மௌனம் காக்குறாங்க. அதாவது இது காங்கிரஸ்னா காமராஜர், காமராஜர்னா காங்கிரஸ்னா அது ஸ்தாபன காங்கிரஸ், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காங்கிரஸ், அந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், பெருந்தலைவர் காமராஜர், நிஜலிங்கப்பா, இந்த மாதிரி பழமையான தலைவர்கள் இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் 10 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் திமுகவுக்கு அடிமையாக இருக்கிற காங்கிரஸ். அவங்க எப்படி பேசுவாங்க? அடிமையாக இருக்கிற எப்படி பேசுவான்? அதாவது பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர் நாங்கள் சொல்லி RS பாரதி பேசினார், திமுகவுடைய அமைப்பு செயலாளர்.
அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட காமராஜர் தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் காமராஜர் சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு எதிர்ப்பு வரல. போன மாசம் திருச்சி சிவா இல்ல, பேசுறாரு. அதுதான் அதை அடுத்ததான் சொல்றேன். திருச்சி சிவா ஏசி அறை குளிரூட்டப்பட்ட பயணிகள் விடுதியில் தான் காமராஜர் தங்கினாரு, நாங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது யாரு? திருச்சி வேலுச்சாமி போன்ற மான ரோசம் உள்ள பழைய காங்கிரஸ்காரங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பதவியில் இருந்துகிட்டு காமராஜர் உருவாக்கிய தேனாம்பேட்டை மைதானமா இருக்கட்டும், சத்தியமூர்த்தி போனவர்கள் இதெல்லாம் உட்கார்ந்துட்டு வருமானம் பார்க்கறது எப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எந்தவித சம்பந்தம் இல்லாத செல்வ பெருந்தகை போன்ற தலைவர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலை. ராஜீவ்காந்தின்னு ஒருத்தன், அவன் யாருன்னே தெரியல, அவன் வந்து திமுகவுடைய மாநில மாணவரணி செயலாளர் சொல்லி அவன் என்ன சொல்றான், காமராஜர் வந்து அவர் சொந்த படத்திலே பள்ளிக்கூடம் கட்டினாரு கேட்கான். ஏண்டா திருட்டு பயல்களா, நீங்க செய்யறதெல்லாம் உங்க சொந்த பணத்திலிருந்து கட்டினீங்களா? தமிழ்நாடு அரசியல் வர்றாருல திருட்டு ரயிலில் வந்தேன்னு சொல்லி சுயசரிதை எழுதுன தலைவருடைய வாரிசுகளாக இருந்துக்கிட்டு நீங்களா இப்படி பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? எப்படி செஞ்சாலுமே 9 ஆண்டுகளில் 22,000 பள்ளிக்கூடம் தரதெல்லாம் மிகப்பெரிய சாதனை, யாராலையும் செய்ய முடியாது. கருணாநிதி செஞ்சாரா அதை? இல்லை மூடிட்டு வராங்க. அன்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களே இந்த இப்போது நிதி நெருக்கடியில் காமராஜர் பல்கலைக்கழகம் போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை மூட கட்டப்படக்கூடிய சூழல் இருக்கு. RS பாரதியா இருக்கட்டும், அமைச்சர் துருமுருகன் சட்டசபையில் பேசினாரு, சைரன் வச்ச காரை வேண்டான்னு சொன்னாரு கருணாநிதினு. அது வந்து காமராஜர் சொன்னது, இது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனா சட்டசபையில மூத்த அமைச்சர் மூத்த உறுப்பினர் பச்சையாக ஒரு பொய்யை சொல்றாரு, அதை எதிர்த்து கேட்கறதுக்கு காங்கிரஸ்காரர்கள் திராணி உள்ள ஒருத்த கூட கிடையாது. இவன் எப்படி காங்கிரஸ்காரன்? காங்கிரஸ் வந்து காமராஜரை தெய்வமாக மதிக்கிறது அப்படி என்றால், காமராஜர் தான் காங்கிரஸ் என்றால், திமுகவிடம் இன்றைய தொடர்ந்து காமராஜர் பற்றி தவறாக பேசும்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. RS பாரதிக்கு எதிர்ப்பு தெரியல. ராசா சொன்னாரு, தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க மறந்தனால காமராஜர் வந்து படுகொலையை சந்திச்சாரு ராசா சொன்னார். அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்தோம். ஒரு இதுக்காவது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்துச்சா, சட்டப்படி நடவடிக்கையா? கிடையாது. பிரச்சனை வரும்போதெல்லாம் முதல்வர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், காமராஜர் ஐயா கல்விக்காக நிறைய சேவை செஞ்சிருக்காரு, அவருடைய சாதனையை யாராலும் சொல்ல முடியாது, செயல்படுத்த முடியாது. என்னுடைய கல்யாணத்திற்கு அவர் நேரில் வருகிறது வாழ்த்துலாம் இருக்குது, எனக்கு ரொம்ப பசுமையான நிலையில் இருக்குன்னு சொல்கிறாரு. இதை தவிர்த்து திமுகவில் தாங்கள் சொன்ன பொய்களுக்கு யாராவது பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? சொல்ல போனால் ராஜீவ்காந்தி வருத்தம் தெரிவிக்கிறேன்னாரு, RS பாரதி வருத்தம் தெரிவிக்கிறேன்னாரு. இப்போ நம்ம வந்து ஸ்டாலினையோ கருணாநிதியோ கடுமையாக பொய்யான தகவலை சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னால் நம்ம மேலே வழக்கு போடாமல் இருப்பாங்களா? ஜெயிலில் தள்ளி குண்டாசு போட்டுருப்பாங்க. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து சரி ஒரு சட்டப்படி போவோம், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது, நம்ம சட்டத்தை மதிப்போம், காவல்துறையை மதிப்போம், நீதிமன்றத்தை நாடுவோம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி நேரடியாக அவரோட அலுவலகத்தை சூறையாடுறாங்க, அல்லது அவரை போய் நேரில் போயிட்டு செருப்பை கலட்டி அடிக்கிறாங்க. நேற்று இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம். எங்களை வந்து கல்யாண மண்டபத்தில் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய எங்கள் சமுதாய சொந்தங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் ஒரு இந்த மாதிரி முட்டாள் முக்தார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறத வச்சு விவாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த முட்டாள் முக்தாருக்கு சட்டப்படி தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்னதான் திராவிட மாடல் அரசுங்கிறது இந்த முட்டாள் முக்தாரை அவங்களோட வீட்டு பின்னாடியோ அல்லது ஒளிய வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஒளிய வைக்க முடியும்? நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர்கள் முக்தாரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அதனால் சட்டப்படி போகணுன்னு நாங்கள் முறையாக மாண்புமிகு நீதியரசர்கள்ட்ட வழக்கு தொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ஒரு சேனல் போட்டால் கண்டிப்பாக வந்து ஆட்சியரோட தவறை வந்து மக்கள் மத்தியில் தோல்விப்போம், மக்கள் நடக்கக்கூடிய அநியாயங்களை ஆட்சியாளர் கொண்டு போய் எடுத்து போய் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வகையில் தான் எல்லாருமே சேனல் போடுவாங்க. ஆனால் இவர் சேனல் போட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய வகையில் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு வீடியோ போட்டுட்ருக்காரு. ஏற்கனவே காந்தராஜ் ஒரு டாக்டர் ஒருத்தர் பேச வச்சு அவருக்கு கேஸ் வாங்கி கொடுத்தாரு, அவர்கிட்ட பேசுகிற எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு. தொடர்ச்சியாக இதே போக்கு நீடிச்சிட்டு இருக்குது. எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது இவர்கள் வந்து ஊடகவியலாளர்கள் என்ற பெயரில் ஊடக தர்மத்தை மீறக்கூடிய வாய் விபச்சாரிகளாக மாறிவிட்டார்கள். விபச்சாரி எப்படி தன் உடலை விற்று அவருடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்கிறாளோ அதே போன்று இவர்கள் தங்களுடைய வாயை வைத்து பெரிய பெரிய தலைவர்களை பற்றி தவறாக பேசி
அந்த ஊடக விபச்சார தொழிலை செய்து வருகிறார்கள். இப்ப திமுக எதிர்த்து பேசுற மத்த ஊடகவியலாளர்கள் மேல வழக்கு போடுறாங்க, கைது பண்றாங்க. ஆனா திமுகவுக்கு ஆதரவா பேசி மத்தவங்களை விமர்சனம் பண்றாங்க. இதுக்கு தான் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி தலையை எடுப்போம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவருடைய நாக்கை அறுப்போம். முக்தார் வந்து சட்டப்படி அவன் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா அவருடைய நாக்கை அறுப்போன்னு சொல்லி காங்கிரஸ்காரர் சொல்லியிருக்காங்க. செய்தியில வந்திருக்கு, செய்தியில வந்திருக்கு. வந்து நம்ம தவறான தகவல் வந்திருக்கு. ஆனா சட்டப்படியாதான் சந்திப்போம். சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. திமுக தலைமை முக்தாரை காப்பாற்ற நினைத்தாலும் சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல்துறை தாலுகா அலுவலகத்தில், மாவட்ட அலுவலகத்தில், கமிஷனர் அலுவலகத்தில் சொல்லி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர்ல வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் மட்டுமில்ல, முதல்ல போராட்டம் நடக்கிறது மராட்டிய மாநிலத்தில் மும்பை தலைநகர் தாராவில. அங்க வந்து ஒரு நாடார்கள் மட்டும் போராடப்படல, ஒட்டுமொத்த தமிழர்களும் போராடுகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறா பேசுற முக்தாரை கைது செய்ய வேண்டும், கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழக முதலமைச்சர், ஆளுகின்ற திமுக வருகின்ற தேர்தலில் அதற்கான தக்க பதிலடியை உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள், உண்மையான காமராஜர் பக்தர்கள் இந்த திமுக தலைமைக்கு நிச்சயம் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்றோம். அண்ணன், இவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகத்தில் பேட்டி எடுக்கிறார். இவர் வந்து ஏதோ வந்து மாண்புமிகு நீதியரசர்கள் பல்வேறு வழக்குகளுக்கு நீதியை சொன்ன மாதிரி இவருக்கு துப்பாக்கி ஏந்தின போலீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? யார் முக்தாருக்குங்களா? முக்தாருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ நீ ஊடகத்தின் வாயிலா நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசு, எந்த ஜாதியை பற்றி வேணாலும் பேசு, எந்த நல்ல தலைவர்களை பற்றி வேணாலும் விமர்சனம் பண்ணு, தவறான கருத்தை வேணாலும் நீ போடு, உனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி அரசாங்கம் அப்போ பாதுகாப்பு கொடுக்கு. அப்போ இதை விட கேவலம் வேற எங்கேயாவது நடக்குமா? உண்மையிலே வெக்கி தலை உணியணும். இப்படி ஒரு தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத நினைக்கல, வெக்கி தலை உணியணும். இவர்களே வந்து காமராஜர் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து போட்டு ஏழை பங்காளின் மாளிகை பாரீர், ஹைதராபாத் பேங்க்கில் 10 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காங்க, சுவிஸ் பேங்க்கில் காமராஜருக்கு அக்கௌண்ட் இருக்குது, அப்படிலாம் சொன்ன அயோக்கிய அரசியல்வாதிகள், அரசியல் வியாதிகள், அவர்கள் வழிவந்த முக்தார் போன்ற சமூக விரோதிகள் திருந்தணும். அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களால் திருத்தப்படுவார்கள். இருவரும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.